ஹலோ ஆல். ஸோ ஒரு ஜஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்டேட் ஒன்று. ஸோ எல்லாருக்கும் இந்த வாட்டி யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அட்மிட் கார்டு வந்துருச்சுன்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ சிலர் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்காமல் நம்ம எக்ஸாம்ஸுக்கு போவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இது. ஸோ அட்மிட் கார்டில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கு. ஸோ அது என்னன்னா, உங்களுக்கு இப்போ எம்சிக்யூஸ் இருக்கு இல்லையா? தட் இஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ நமக்கு வந்துட்டு எல்லா பேப்பர்லையுமே ஒரு 15 கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ் இருக்கும். தட் இஸ் ஃபார் 30 மார்க்ஸ். ஸோ அந்த 30 மார்க்ஸுக்கு வந்து நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் பபிள் பண்ண போகிறோம். தட் இஸ் ஆன் ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பெனில். ஸோ இது வந்துட்டு இன்டர்மீடியட்டுக்கும் சரி ஃபைனலுக்கும் சரி இந்த சேஞ்சஸ் அப்ளிகபிள். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சாம்பிள் ஆன்சர் ஸ்கிரிப்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் ஏ, தட் இஸ் உங்களோட சப்ஜெக்ட் கோடு, ரோல் நம்பர் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணுவீங்க. ஸோ இப்போ என்ன டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரோல் நம்பர் இன் வேர்ட்ஸு எல்லாமே இது ஃபில் பண்ணுவீங்க. இப்போ எங்கள் பார்ட் பி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே எம்சிக்யூஸ் தான். ஸோ அந்த 15 எம்சிக்யூஸ்க்கு இங்கே நீங்கள் ஷேட் பண்ணணும். ஸோ தெர் இஸ் நோ நீட் ஃபார் யூ டு ரைட் த ஆன்சர்ஸ் அகெயின் இன் யூர் ஆன்சர் ஸ்கிரிப்ட். இட் இஸ் தேர்ட் பேஜ்லேருந்து நீங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டில் ஆன்சர்ஸ் எழுதும்போது இது எழுத வேண்டாம். ஸோ இது எல்லாமே சிஸ்டமேட்டிக் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு கேர்ஃபுல்லாக சர்க்கிள் பண்ணுறச்சே பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா 1 or 2 சர்க்கிள்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து அது வேலிடாக ட்ரீட் ஆகாது. அந்த ஆன்சர் சிஸ்டமில் கரெக்ட் ஆகிருச்சு அப்போ அது உங்களுக்கு என்ன ஆகும், கேன்சல் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ தட் யூ வில் லூஸ் யுவர் மார்க்ஸ். ஸோ வைல் டூயிங் சர்க்கிள் அந்த பபிள் பண்ணுறச்சே நீங்கள் பார்த்து 1க்கு 2 டைம்ஸ் யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ இப்போ ஒர்க்கிங்ஸ் வேணும்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் பேஜஸில் ஒர்க்கிங்ஸ்ன்னு நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்து ப்ராப்பராக சர்க்கிள் பண்ணுங்கள். சர்க்கிள் ப்ராப்பராக ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு மார்க்ஸ் நீங்கள் லூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட வென்யூ எல்லாமே பார்த்து பிஃபோராக நீங்கள் போய் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ எக்ஸாமினேஷன் அப்போ போய் தேடி கஷ்டப்படாதீங்க. ஸோ முன்னாடியே போய் பாருங்கள். ஸோ ப்ளீஸ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் டேக் ஆல் யுவர் திங்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ செப்பரேட் பேக்கில் வச்சுருங்க. உங்களோட அட்மிட் கார்டு, ஐடென்டி கார்டு எல்லாமே செப்பரேட் பேக்கில் வச்சுருங்க. ஸோ டோன்ட் ரிமூவ் தட். அந்த பென்சில்ஸ் எல்லாமே அப்படியே அந்த பேக்கில் செட் இருக்கட்டும். ஸோ அதை ரிமூவ் பண்ணாதீங்க. ஸோ தட் நம்ம அவசரமாக கிளம்புறச்சவும் மறக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது லூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் பால் பாயிண்ட் பென் நல்லதாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ப்ராப்பராக சர்க்கிள் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.